முன்னாடிலாம் பேசலான்னு தோணும். பட் என்ன பேச? எப்படி பேச? நம்ம பேசினா கேட்பாங்களா? ஓகேவா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு பல தயக்கம் இருக்கும். பட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இப்போ தான் வருது. நமக்குன்னு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பும் நம்மளை விட்டு போயிடும். அதனால் சரியோ தப்போ ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சிம்பிளான எக் பொரியல் மாதிரி தான். என்ன தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருந்தாலும் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி தான் டைமும் இருக்குது, சோர்ஸும் இருக்குங்கும் போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். கரெக்டோ தப்போ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பாக போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இனிமேல் தோன்றதையும் பிடிச்சதையும் பேச ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சின்ன ஹாப்பினஸோடு இருக்கலாம்ல. காலேஜ்லலாம் சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோ, செமினார் இன்ட்ரோ அதெல்லாம் கொடுக்கும்போது என்னோடய ப்ளேஸ் வேறு யாருக்காவது போயிடுச்சுன்னா அச்சோ நம்ம சொல்லலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நாட்களும் இருக்குது. இல்லை தப்பாக பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு பயந்த நாட்களுமே இருக்குது. பட் இங்கே எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தானே. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். இவ்வளோ நாளாக நானுமே இந்த இடம் இருந்தால் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும், அதுக்காக இந்த சோர்ஸ் எல்லாம் வேணும், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, நிறையா விஷயம் கற்றுக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி தான். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இஃப் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்த பண்ணுறக்கு ஒரு 1 hour ஆகும்னா ஒரு 15 minutes ஒரு ½ hour டைம் எடுத்து அந்த விஷயத்த லேர்ன் ஆர் ட்ரை பண்ணி பாருங்களேன். சப்போஸ் அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ பட் அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் தனியாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஏதுங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.